Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நடத்தக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன்ஸ் 2025க்கு ஆன்லைன் மூலமா வீட்டில் இருந்தபடியே எப்படி நாம அப்ளை பண்ணலாம் அப்படின்ற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரான டெமோ வீடியோ தான் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கான அட்மிஷன்ஸ்க்கு 7/5/2025 உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ டேட் பார்த்தீங்க அப்படின்னா 7/5/2025 27/5/2025 வரைக்கும் ஒரு 21 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. சரியா? சரி, ஓகே. இப்போ இது எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை பார்க்கலாம். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டை நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உங்களுக்கு கிளிக் ஹியர் ஃபார் நியூ யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் பண்ணிடலாம். கிளிக் ஹியர் ஃபார் யூஜி ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் கொடுத்துருங்க. நேம் வந்து உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறது மாதிரி உங்களுடைய நேம் வந்து கொடுத்துருங்க. கேப்ஸில் கொடுங்க. சரியா? நேம் கொடுத்துட்டு அடுத்து உங்களுடைய மொபைல் ஃபோனுடைய நம்பர் 8122294404. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். சரியா? உங்களுக்கு யாருக்காவது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி தரேன். அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி, அதே மெயில் ஐடியை இங்கே நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். தயவு செஞ்சு மெயில் ஐடி கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அது எந்த மெயில் ஐடி என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்றத ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நாங்கள் டைம் அதுக்குள்ளே முடிஞ்சிடும். சரியா? மறந்துடும் நமக்கு இந்த முடிகிறதுக்குள்ள. அடுத்து டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக உங்களுக்கு +1 பாஸ்டா அப்படின்றது கேட்பாங்க. எஸ் கொடுத்துக்குங்க. நோ கொடுத்தீங்கன்னா உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. எஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் டிஎன்ஹெச்எஸ்சியா இல்லை சிபிஎஸ்சியா இல்லை ஐசிஐசியா இல்லை அதர்ஸா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு பாஸ்வேர்டு. சரியா? பாஸ்வேர்டு வந்து 6 டிஜிட் மினிமம் உங்களுக்கு 6 கேரக்டர்ஸ் இருக்கணும். அதில் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் ஒரு நம்பரும் இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டை சூஸ் பண்ணி இங்கேயும் கொடுத்துருங்க. ஸோ இங்கேயும் ஒரே பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. இப்போ சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்துட்டா சேவ் பண்ணுவான்னு கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். அதை இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. இப்போ ஓடிபி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணால் அடுத்து உங்களுக்கு லாகின்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தாச்சு. இப்போ லாகின் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணோன்னா அடுத்து ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களுடைய ஃபாதருடைய நேம், மதருடைய நேம் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாதர் நேம், மதர் நேம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பேரண்ட்டுடைய ஃபோன் நம்பர் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. அதை இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் இங்கே கொடுத்துட்டு சப்போஸ் ரெண்டுமே ஒரே அட்ரஸ் தான், பெர்மனண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கொடுத்தது அப்படியே இங்கே காப்பி ஆயிரும். சரியா? அடுத்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அதை இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கிறங்க. நான் ராமநாதபுரம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து தாலுக், உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எந்த தாலுக் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறங்க. அப்புறம் உங்களுடைய பின்கோட் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், சப்போஸ் அதே டிஸ்ட்ரிக்ட் தான் உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அதையே சூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகேவா? அடுத்து இங்கே வந்தீங்கன்னா உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து கார்பரேஷனாக முனிசிபாலிட்டியா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறங்க. நான் முனிசிபாலிட்டி சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலா தேர்ட் ஜெண்டரா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட்டு மதர் டங் எதுன்றதை சூஸ் பண்ணிக்கிறங்க. நேஷ்னாலிட்டி இந்தியன், ரிலீஜியன் என்னன்றதை சூஸ் பண்ணிக்கிறேங்க. நான் முஸ்லீம் சூஸ் பண்ணிக்கிறேன்.
நேம் ஆஃப் த கம்யூனிட்டி அது வந்து பிசிஎம், முஸ்லீம்னால பிசிஎம். அதில் கேஸ்ட் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறங்க. சூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆதார் நம்பர் வந்து கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷனல் தான். என்ட்ரு பண்ணுறதா இருந்தால் என்ட்ரு பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான பேஜ். இங்கே வந்து நீங்கள் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனா எஸ்னா எஸ், நோனா நோ. எக்ஸ் சர்வீஸ் மேனா எஸ்னா எஸ், நோனா நோ. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா எஸ்னா எஸ், நோனா நோ. என்சிசி இந்த சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா எஸ், இல்லைனா நோ. அந்தமான் நிக்கோபார்னுடைய தமிழ் அர்ஜுனா எஸ்னா எஸ், நோனா நோ. அப்புறம் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கேட்டகரி அதில் வரக்கூடிய அந்த எலிஜிபிள் பர்சனலோட சில்ட்ரன் இல்லை விடோவா அப்படின்றத நீங்கள் இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்க. எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். அடுத்த ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், ஃபாதர்னுடைய ஆக்குபேஷன் இதில் என்னன்றதை சூஸ் பண்ணிக்கிறேங்க. நான் டெய்லி வேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். மதருடைய ஆக்குபேஷன் என்னன்றதை சூஸ் பண்ணிக்கிறேங்க. அன்எம்ப்ளாய்டு அப்படின்னா அன்எம்ப்ளாய்டு. அப்புறம் ஆனுவல் இன்கம் எவ்வளவு, வருஷத்துக்கு உங்களுடைய ஆனுவல் இன்கம். இது வந்து உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்துருப்பீங்க, அதில் மென்ஷன் ஆகிருக்கக்கூடிய அமௌண்ட்டை இதில் என்டர் பண்ணிடுங்க. இன்கம் சர்டிஃபிகேட்டுடைய நம்பர் ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கிடையாது. இருந்ததுன்னா நம்பரை வந்து என்டர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டான்னு கேட்டிருக்காங்க, எஸ்னா எஸ், நோனா நோ. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வர்றீங்களா, எஸ்சி எஸ்சியில் வந்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டி காஸ்ட்லாம் செலக்ட் பண்ணிட்டதுனால இங்கே வந்து இது டிசேபிள் ஆகிருக்குது. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். அடுத்த பேஜ் வந்து ஸ்கூல் பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாமே கொடுக்கணும். +2 வந்து எந்த கேட்டகரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, கவர்மெண்ட் எய்டடா, பார்ஷியலி கவர்மெண்ட் எய்டா, ப்ரைவேட்டா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ப்ரைவேட் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொக்கேஷன், நீங்கள் ஸ்கூலில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் கார்பரேஷனா முனிசிபாலிட்டி. அப்புறம் 6th to 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைனா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா, எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கிறங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்றத இங்கே நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துட்டேன். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். சரியா? தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரம், பிளாக் ராமநாதபுரம், ஸ்கூல் சேதமால் மெட்ரிக் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், மீடியம் வந்து இங்கிலீஷ் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதே போல் நீங்கள் படித்த ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த பிளாக்கு, அண்ட் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்படின்றத ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கிறேங்க. சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். அடுத்து உங்களுக்கு அகாடமிக் இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து கேட்டிருப்பாங்க. இங்கே குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணியிருந்ததுனால அதுவே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே. அப்புறம் உங்களுடைய ரோல் நம்பர், சரியா? 12th ரோல் நம்பர் ஒரு 7 நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 7 நம்பரை இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணிடணும். அடுத்து குவாலிஃபைங் இயர், எந்த வருஷம் 12th முடிச்சிருக்கீங்க, இந்த வருஷம் தான் அப்படின்னா 2025. போன வருஷம் முடித்தவங்களா இருந்தால் 2024. அப்புறம் என்ன கோர்ஸு, அகாடமிக் ஸ்ட்ரீமா இல்லை வொகேஷ்னல் ஸ்ட்ரீமா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேங்க. அகாடமிக்கில் எந்த குரூப்பு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழா, இங்கிலீஷா, அதரா. நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த எமிஸ் நம்பர் உங்களுடைய டிசியில் இருக்கும், ஒரு 12-13 நம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இதில் கொண்டு வந்து என்டர் பண்ணிடுங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய நம்பர் TN அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். சரியா? அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த கம்யூனிட்டி நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது HSC, அதாவது 12th மார்க் எத்தனை மார்க் அப்படின்றத இதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும், ஒவ்வொரு சப்ஜெக்டாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வரிசையாக சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணிக்கிறீங்க. தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ். அதுக்கப்புறம் உங்களுடைய பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் இல்லைன்னா ரோல் நம்பர் அதை அப்படியே காப்பி பண்ணி இதில் எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் வந்து இந்த வருஷம் தானே, March 2025 தான். அது அதே ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணி இருக்கும். அடுத்து டோட்டல் மார்க்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் 100 மார்க்ஸு. அதில் நாம் எடுத்த மார்க் வந்து எவ்வளவு அப்படின்றத இங்கே என்டர் பண்ணிக்கிறேங்க. தமிழில் 98, இங்கிலீஷில் 98, ஃபிசிக்ஸில் 98, கெமிஸ்ட்ரியில் 98, பயாலஜியில் 96 அண்ட் மேத்ஸில் வந்து 99. நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட், எத்தனை அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணீங்க, ஒரு அட்டெம்ப்ட்னா எல்லாத்துலேயுமே ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போ அடுத்து உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிரும். இதை கொடுத்த உடனே அடுத்து உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கொடுக்கறதுக்கான பேஜ் தான் இது.
சரியா? ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து காலேஜ் வந்து சீட் வந்து அலாட் ஆகும். சரியா? இப்போ டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண போகிறீங்க? இப்போ நம்ம சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டே செலக்ட் பண்ணிக்கிறேன். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கொடுக்குறேன், இங்கிலீஷ் மீடியம். சரியா? அடுத்து காலேஜ் நேம் கேட்கும் நமக்கு. எந்தெந்த காலேஜ்லாம் இந்த கோர்ஸ் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்களோ அது ஃபுல்லாக வரிசையாக இருக்கும். இதில் நம்ம எந்த காலேஜை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது பார்க்கணும். இப்போ நம்ம சேதுபதி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ராமநாதபுரம் சூஸ் பண்ணிக்கிறேன். காலேஜ் கோடு வந்துடும். இங்கே வந்து கேட்டகரி விமனா இல்லை வந்து கோயடா அப்படின்றது இருக்கும். இது வந்து கோயட் நமக்கு. கரெக்டாக? இப்போ இது கொடுத்ததோடு என்னாச்சு அப்படின்னா நான் என்னுடைய சாய்ஸில் ஃபஸ்ட்டு ஆர்டராக இந்த சேதுபதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கோர்ஸ் கோடு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக வந்து உட்காந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த சாய்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணணும். சரி, அதே டிஸ்ட்ரிக்டில் இப்போ அதே பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் அடுத்த காலேஜ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பரமக்குடி வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? சார் இது வந்து எப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய எல்லா காலேஜோடைய மொத்த லிஸ்ட்டும் இங்கே இருக்கும். இப்போ நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம செலக்ட் பண்ண போகிறோமோ, எந்த டிஸ்ட்ரிக்டில் நமக்கு சீட் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ராமநாதபுரத்தில் வந்து சீட் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ராமநாதபுரத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் கொடுக்குறேன். கொடுத்துட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இந்த பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எந்தெந்த காலேஜஸில் இருக்குதோ அது ஃபுல்லாக இப்படி வரிசையாக நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சாய்ஸ் ஆர்டர் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இங்கே நமக்கு ரீஆர்டர் மை சாய்ஸஸ்னு ஒரு காலம் இருக்குது இல்லையா? ஸோ இதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம். நம்மளுடைய ஆர்டரை வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த இங்கே ஆரோ மார்க் இருக்குது பாருங்கள், மேலேயும் கீழேன்னு சொல்லிட்டு இதை நம்ம கொடுத்து நமக்கு எந்த ஆர்டரில் இந்த இது வேணுமோ நமக்கு அந்த ஆர்டரில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஆர்டர்லாம் மாற்றிட்டு இப்போ நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கேட்கும், கண்டினியூ கொடுத்துருங்க. ப்ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குதான்றதை செக் பண்ணிவிட்டு இங்கே கண்டினியூ டு பே அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்த பேமெண்ட்டுக்கான அந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க்கினுடைய கேட்வே சூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் கனரா பேங்க் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பே அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு பேமெண்ட்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இங்கே நீங்கள் வந்து கியூஆர் கோடு மூலமாக ஸ்கேன் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். சரியா? 50 ருபீஸ் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பே பண்ணணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக ₹2 நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா போதுமானது. சரியா? ஸோ இதிலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், பேமெண்ட் வந்து முடிஞ்சிடும். சரியா? சப்போஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணி வேணும் ஆன்லைன் மூலமாக அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் 8122294404. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. தப்பாக எதுவும் அப்ளை பண்ணி மிஸ் பண்ணிட வேணாம். சரியா? தேங்க்யூ.